Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். அந்த பெயிண்டிங்குமே பார்த்திங்கன்னா வெறும் இந்த 10 ரூபி கலர்ஸ் இருக்கும்ல, இந்த பெயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அக்ரிலிக் பெயிண்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக ஒரு கார்ட்போர்டில் நான் கேன்வாஸ் ஷீட் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அப்படி கேன்வாஸ் ஷீட் இல்லைனா நார்மல் கார்ட்போர்ட்லேயே நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 கார்னர்லேயும் டேப் போட்டுடலாம். ஏதாவது ஒரு டேப் போட்டுக்கோங்க. நம்ம பிரித்து எடுக்கும் போது ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கிற டேப் வந்து 4 கார்னர்லேயும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அடுத்தது நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன். இதை விடவுமே டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இதில் இந்த கலர் தான் இருந்தனால நான் இந்த கலரே எடுத்திருக்கேன். ஸோ அதுவே கொஞ்சம் வந்து திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மேலே வந்து டார்க் கலர் எடுத்துக்கோங்க. வேறு கலர் ப்ளூலேயே வேறு மாதிரி கலர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளூவில் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த ப்ளூவுமே அடுத்து கீழே எடுத்திருக்கேன். அடுத்தது ஒயிட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒயிட் வந்து இந்த மாதிரி சென்டராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பிங்க் மாதிரி ஒரு கலர், இது எக்ஸாக்டாக பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அந்த கலரும். அப்புறம் கீழே வந்து ரெட் கலரும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு, ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்றதுனால ஒழுங்காகவே அதில் ஒட்டலை. ஸோ அதையே அப்படியே நல்லா தேய்ச்சி நான் அடித்து விட்டுட்டேன். இருந்தாலுமே அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், அது லாஸ்ட்டாக நான் பண்ணுவேன். அடுத்தது வந்து கீழே இருக்க கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்த கலர், அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு ப்ரஷ்ஷில் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதே ப்ரஷ்ஷை கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கலர் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி மெஷ் பண்ணி அடித்து விட்டுடுங்க. ஸோ கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டு தான் எடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் சென்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட் போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஒயிட் போட்டுட்டு வேறு எந்த கலரும் நான் எடுக்கலை, அதையே வச்சுட்டு கீழேயும் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஏன்னா கீழே நமக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால் அதையே வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் மட்டும் ப்ரஷ்ஷை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டராக இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற இடம் இருக்குது இல்லையா, ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தனித்தனியாக அப்படியே தெரியக்கூடாது, அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நான் கை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டேன். ஒரு துணி வச்சுட்டு, ஈர துணி கையில் வச்சுட்டு அதை அப்படியே சேர்த்து வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன், லைட் க்ரீன், இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த மாதிரி பெயிண்டில் என்னென்ன க்ரீன் இருக்கோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட வந்துட்டு அக்ரிலிக் கலர்ஸில் நான் பண்ண போகிறீங்கனாலும் அழகாக நீங்கள் பண்ணலாம். அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய டைப்பில் வந்து க்ரீன் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்துட்டு பெயிண்ட் இது மட்டுமே வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த பெயிண்டில் மட்டும் வச்சு பண்ணுறனால இதில் என்ன கலர் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டார்க் க்ரீனை வச்சுட்டு ப்ரஷ்ஷில் அப்படியே சும்மா வச்சு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். லீன் ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் குச்சாக இருக்கிற மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லைட் க்ரீன்லேயும் அதுக்கு மேலே சின்ன கேப் இருக்கிற இடத்துலலாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் மைன்யூட்டான கேப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த பின்னாடி இருக்கிற இடம் ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் நானே வந்து பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏதோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன நார்மலாக இருக்கிற ஒரு பெயிண்டிங் தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த பெயிண்டிங் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே எனக்கு டார்க் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்றனால இன்னும் கொஞ்சம் ப்ளூ எடுத்து அப்படி நல்லா டார்க்காக அடிச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே குட்டியாக ஒரு ஆஃப் மூன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நம்ம அந்த க்ரீன் கலரில் வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் மாதிரி இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. பிங்க்கும் பண்ணலாம், அப்படி இல்லைனா எல்லோவும் பண்ணலாம், இல்லைனா ரெட், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஃப்ளவர் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அங்கங்கே வந்துட்டு நிறைய குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி எல்லோவில் வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் என்ன கலர் பண்ணாலும் கூடவே வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க, டாட் மாதிரி. அதே மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சு விட்ருங்க. ஸோ டபுள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ ஃபினிஷிங் டச்சாக ஒரே ஒரு வேலை பண்ண போகிறோம். ஒரு லைட் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு கம்பத்தில் வந்து ஒரு லைட் இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு குச்சி மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. சென்டராக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு ஸ்டாண்டு மாதிரிலாம் குட்டியாக வரைஞ்சி விட்டுட்டு 2 சைட்லேயும் வந்துட்டு ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் 2 குட்டியாக பல்ப் இருக்கிற மாதிரி அந்த பல்ப் மட்டும் எல்லோ கலரில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ எல்லோ கலரில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டச்சப் வந்து ஒயிட் கலரில் கொடுத்து விட்ருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வரைஞ்சாச்சா, மேலே லைட்டாக ஒயிட் கலர் இந்த மாதிரி கொடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். நான் இந்த பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டேன்.
நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சைடில் ஒட்டியிருக்க டேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைடில் நீங்கள் டேப் எடுக்கும் போது லைட்டாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எக்ஸ்ட்ரா வெளியில் வந்துருந்துச்சுன்னா ஒயிட் யூஸ் பண்ணி காஞ்சதுக்கப்புறம், அந்த பெயிண்ட் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக டச்சப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. அவ்வளோதான், இப்போ நம்மளோட பெயிண்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து பண்ணேன், கொஞ்சம் சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் எடுத்து பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.